ஒரு கண்டிஷன்ல வாய்ப்பு இருக்கு. எந்த கண்டிஷன்ல அப்படின்னா, நீங்க வந்து ஒன்லி 3 பேர் இருக்காங்க, 25% 25%, பேலன்ஸ் இருக்கு 50% நான் எடுத்துக்குவேன் அப்படின்னு கண்மூடித்தனமா கணக்கு இல்லாம சொல்ல முடியாது. அப்படி கணக்கு வச்சிருந்தாருன்னா, நான் இந்த இடத்துக்காக இவ்வளவு செலவு பண்ணியிருக்கேன், நான் இந்த இடத்துக்காக உண்டான முயற்சிகளை எடுத்திருக்கேன், அதற்கு உண்டான என்னுடைய பர்சனல் இது ஒரு 25% அப்படின்னு எழுதி, அதுவும் அந்த செட்டில்மெண்ட்லயும் அதை எழுதி இருந்தாங்கன்னா, அதை அப்ப அந்த டைம்ல செட்டில்மெண்ட்ல ஒத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா திருப்பி இவங்க கிளைம் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதை விட்டுட்டு அந்த காலத்துல இவர் வந்து சொல்லி இருந்திருக்கலாம், நான் வந்து இந்த 50% எடுத்துக்கிறேன், நகையை வந்து போடுறேன், உனக்கு எனக்கு வசதி வரப்ப நகை போடுறேன் அப்படின்னு ஓரலாவோ இல்ல எழுத்துப்பூர்வமாவோ செட்டில்மெண்ட் டீட்லயோ எங்கேயாவது சொல்லியிருந்தாருன்னா இவர் கொடுத்துதான் ஆகும். ஸோ நகைக்கு பதிலாக தான் அந்த லேண்டை நான் எடுத்துக்கிட்டேன்னு முதல்ல பேசியிருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு இந்த இடத்துல. நான் அப்படிதான் வந்து இதுல சந்தேகப்படுறேன். மேலும் இதுல வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் ஸ்பெசிஃபிக்கா இருக்கணும். இந்த கேள்வியில வந்து ஸ்பெசிஃபிக்கா இருக்கும் போது தான் நம்ம அதை கரெக்டா துல்லியமா நம்ம சொல்ல முடியும். ஸ்பெசிஃபிக்கா இல்லாத போது ஜென்ரலைஸ் பண்ணி நம்ம பார்க்கும்போது ஆதாரங்கள் யாருக்கு வந்து ஸ்ட்ராங்கா இருக்கோ, பையனுக்கு ஆதாரம் இருந்ததுன்னா அந்த பையனுடைய சைடில் வின் ஆகும். இல்ல பெண்களுக்கு வந்து சம உரிமை வேணும் அப்படின்ற அவங்க ஆதாரங்களை வச்சிருந்தாங்கன்னா பெண்கள் சைடில் போகும். ஸோ இதை வந்து ஸ்பெசிஃபிக் கேஸ் பார்த்து தான் சொல்ல முடியும். மேலும் உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தாங்கன்னா டைரக்டா அந்த ஸ்பெசிஃபிக் கொஸ்டினுக்கு வந்து நீங்க ஆன்சர் பண்ணிட்டு கேட்டீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.